மனிதநாடு யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா மகர ராசி. அதாவது தனுசுக்கு அப்புறம் நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு 10ஆம் இடமும் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு மகரமா வரும். இந்த மகர ராசியில உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் நம்மளுக்கு இந்த மகர ராசிங்கிற விஷயம் நடக்கும். இந்த மகர ராசி இப்போ நம்மளுக்கு 7.5 சனி அப்படிங்கிற 7.5 வருஷம் நடந்த விஷயம் இந்த கிட்டத்தட்ட 29/3 இருந்து நம்மளுக்கு முடியுது. அப்போ நம்மளுக்கு ஓரளவு நம்மளுக்கு ரிலீஃப் ஆகும், பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா? ஆனாலும் அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் சாதகம் அப்படின்னாலும் ஒரு பாதகம் நம்மளுக்கு இருக்கத்தான் செய்யுங்க. அப்போ அது உங்களோட தசாபதிகளை பார்த்துக்குங்க, உங்களோட லக்னம் என்ன ஓடுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஆஸ்தான ஜோதிடர் அப்படி நீங்க பக்கத்துல பார்த்துக்கிட்டீங்கன்னா விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த ராகு அப்படிங்கிறது உங்களோட 2ஆம் இடத்துக்கு நம்மளுக்கு ராகு வருதுங்க. அப்போ ராகு அங்கே கும்பத்துக்கு நம்மளுக்கு மாறும்போது அப்போ கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் நம்மளுக்கு வரும். இது உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம கவனமா இருக்கணும். அப்ப உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்ப நம்மளுக்கு இந்த 10ஆம் இடத்துக்கு அப்படின்னு என்ன காலபுருஷன் 10ஆம் இடத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு இந்த கால் அப்படிங்கிற விஷயம், அப்ப கழிவு ஸ்தானம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு அந்த இடத்துல வருங்க. அப்ப அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு இதே மாதிரிதான் அந்த 29/3 நம்மளுக்கு கிட்டத்தட்ட சனி பெயர்ச்சி நடக்குது. அதே சமயத்துல நம்மளுக்கு அந்த 19/5 ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நடக்குதுங்க. அப்போ இந்த 29/3 இருந்து அந்த நம்மளுக்கு கிட்டத்தட்ட நமக்கு 19/5 வரைக்கும் சனி ராகு சேர்க்கை அப்படிங்கிறது நம்மளுக்கு மீனத்துல நடக்குதுங்க. இது ஒரு சில பேர்த்துக்கு இதுக்கு சரியா இருக்காது. அந்த கிட்டத்தட்ட 1.5 மாசம் நம்மளுக்கு பயணம் செய்யுது. நம்மளுக்கு கரெக்டா அந்த 14 நாள் 13 நாள் 14 நாள்ல தான் நம்மளுக்கு சனி ராகு ரொம்ப ஜாயிண்ட் ஆகுது. இந்த சமயத்துல தான் நம்மளுக்கு அப்போ முதலீடுகள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அல்லது நம்ம நண்பர்களை நீங்க சேர்ந்து வச்சிருக்கீங்க, அந்த நண்பர்கள்ட்ட நம்ம கொஞ்சம் பிரச்சனை நடக்கிறது, அல்லது நம்ம உலகியல் சம்பந்தப்பட்ட இந்த சமயத்துல பூகம்பம் வர்றது, நம்மளுக்கு இந்த சுனாமி வர்றது, இந்த சமயத்துல ஏதோ ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா விமானம் விபத்து அப்படிங்கிற விஷயமெல்லாம் நடக்கும். அது உலக சம்பந்தப்பட்ட முண்டின் அஸ்ட்ராலஜி வருங்க. ஆனாலும் இந்த நமக்கு என்ன பண்ணுவோம், இந்த மகரத்துக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளை கொஞ்சம் பார்த்துக்கணும். தொலைத்தொடர்பு துறை அப்படிங்கிற விஷயத்திலையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். 3ஆம் பாவங்கிறது நம்மளுக்கு கெட்டு போயிடும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்போ இந்த உத்திராட நட்சத்திரம் ஆல்ரெடி நம்மளுக்கு நமக்கு கர்மா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குரு கர்மா வாங்குது. இது நமக்கு குழந்தை விஷயங்கள் அது நமக்கு எதுவும் இல்லை குறை அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு வாழ்நாள் பூரா நம்மளுக்கு கொடுத்துரும். அதை நம்ம நீக்கிறதுக்காக சின்ன சின்ன பரிகாரங்கள்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுங்க. இது நம்மளுக்கு என்ன பெஸ்ட் அப்படின்னா சனி நம்மளுக்கு விட்டு விலகுதுங்க. அது ஒண்ணுதான் நம்மளுக்கு பெஸ்ட். சரிங்களா? அதே நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு விலகுறது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நம்மளுக்கு நடந்துருக்கு. சரிங்களா? எப்பவுமே கர்மஸ்தானம் தானேங்க. அதனால ஒரு சில நம்ம கர்மா விஷயத்த நம்ம இது சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்போ நம்ம இந்த கூட்டியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2, அதுக்கப்புறம் நம்மளுக்கு 11, இந்த 29, 20 இந்த தேதிகள் பிறந்தவங்க எல்லாம் இந்த 2025 என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு நல்லது பண்ணாது. அந்த அளவுக்கு நம்ம கிட்டத்தட்ட நம்ம இந்த புது வருஷம் நம்ம பிறந்த உடனே ஒரு சில நம்மளுக்கு சங்கடமான விஷயங்கள்லாம் ஒரு 2 நாள்ல உங்களுக்கு காட்டியிருக்கோம். ஒரு பயம், ஒரு சின்ன சங்கடமான விஷயம்னா நம்மளுக்கு அந்த விஷயத்தை காட்டியிருக்கோம். அதே சமயத்துல 7 நம்மளுக்கு 25 அல்லது நம்ம 16 இந்த தேதி பிறந்தவங்களும் நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இந்த தேதியில 2025 அப்படிங்கிறவங்க இந்த தேதியில பிறந்திருக்காங்க, இல்ல கூட்டியின்ல பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த 2025 அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு சிறப்பான காலகட்டமா இந்த வருஷம் இருக்காது. சரிங்களா? அதனால நம்ம இந்த 2025 இந்த வருஷம் நம்மளுக்கு சனி பேச்சு அப்படி ஓகோன்னு சொன்னாங்க,
அப்படி இப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா இந்த தேதி பிறந்தவங்களுக்கு, குறிப்பிட்ட தேதி பிறந்தவங்களுக்கு நமக்கு அது மாதிரி விஷயங்கள் தான் கொஞ்சம் நடக்கும். சரிங்களா? அதனால அதையும் நம்ம கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே 2025 இந்த தேதிகள் பிறந்தவங்களுக்கு எந்த ராசிக்காரங்களுக்கா இருந்தாலும் இது மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இது மாதிரி கொஞ்சம் தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா திருவோண நட்சத்திரம் நேரடியாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி நேரடியாக கடகத்தை பார்த்துருது. அப்போ இந்த வாஸ்துபடி இது தெற்கு வாசல் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. யாருக்கு? இந்த மகர ராசிக்கு தெற்கு வாசல் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா தெற்கு வாசல் இந்த மகர ராசிக்காரனுக்கு ஆகாது. ஆனாலும் இவங்க என்ன பண்ணணும், 4ஆம் இடமான கடகராசி, அதாவது நம்மளுக்கு இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மனைவி ஸ்தானத்துக்கு உண்டான நம்மளுக்கு வாசப்படி, வடக்கு வாசப்படி அப்படிங்கிறத இவங்களுக்கு செட் ஆகும். வடக்கு வாசப்படியில் இருந்தாங்கன்னா இவங்க கரெக்டா செட் ஆகும். அதே மாதிரி வேற நம்ம வாசப்படியில் இருந்தோம்னா நம்மளுக்கு சிறப்பா இருக்காது. சரிங்களா? அதனால வாஸ்து பிரகாரமும் இந்த வாசப்படியில் இருந்தால் மட்டுமே நம்மளுக்கு இந்த 2025 வீடு மாத்திரம், இல்லை நம்ம வேற வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நினைப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா இது மாதிரி வாசப்படிக்கு நீங்க போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். 2025 இன்னும் கொஞ்சம் நல்ல பலன் கொடுக்கும். சரிங்களா? எப்பவுமே நம்மளுக்கு குரு, சனி, ராகு, கேது இந்த 4 பெரிய கிரகங்களை வச்சுதான் நம்மளுக்கு சொல்றோம். ஆனாலும் நம்ம சித்திரை மாத பிறப்பு பலன் அப்படிங்கிறது நம்மளுக்கு சிறப்பு. இது நம்ம வருஷம் அப்படிங்கிறது 2025 அப்படிங்கிற மாறுறதுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பக்கத்துல இருக்கிற ஜோதி விட்டு நீங்க கேட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தசாபதி பலன்கள் என்ன நடக்குது அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க செயல்படுத்தலாம். சரிங்களா? மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்படுதுன்னா எனக்கு கீழே நம்பர் போயிட்டு இருக்குங்க. அந்த நம்பர் வழியும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு நம்ம விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து நம்ம என்ன மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. நன்றிகள். வணக்கம்.